Hello, darlings. Hi. இந்த தம்பிகளை பெத்தவங்களா தம்பிங்களாம் வந்து போறான் தொலைச்சிருக்கானுங்கல்ல. தம்பி இஸ் வேஸ்ட் ஆஃப் லைஃப். சொடி நீ சும்மா சொடி நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. வீடியோ எடிட் பண்ணி டக்குன்னு போடும்போது பார்ப்பாங்க, எல்லாரும் பார்ப்பாங்க. அந்த தம்பியும் தானே பார்ப்பான். ஆமா, அந்த தொம்பிக்காக தான் தானே பேசிட்டு இருக்கேன். அவன் பிறந்ததே வேஸ்ட்ன்ட்டு கிடக்குறேன். இதுல வருஷம் ஆகஸ்ட் 14 அவனுக்கு பிறந்த நாள் வேற வந்து தொலைச்சிருது. ஆமா, அதுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பண்ண வேண்டியதா இருக்கு. நான் ஒரு கிஃப்ட் தோண மாட்டேது. கிஃப்ட் தோணா பட்ஜெட் நடக்க மாட்டேது. ஆமா, நீ என்னதான் பண்றதுன்னு சொல்லு சொட்டி. உங்களுக்கும் தெரியாது, இவளுக்கும் தெரியாது. நான் யோசிச்சு வச்சிருக்க ஒரு விஷயம் சொட்டி, நான் சொல்றேன், பயங்கரமான விஷயம் யோசிச்சு வச்சிருக்கேன். பட்ஜெட்லயும் அடங்கும், கிஃப்ட் பிரம்மாண்டமா இருக்கும், ஹாப்பியாவும் இருக்கும், எல்லாமே நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருக்கும் சொட்டி. சொல்லு. அதை போறோம், வாங்குறோம், தட்டுறோம், தூக்குறோம், புரிக்கிறோம், செய்யறோம். என்ன தெரியுமா? என்ன அது? சச்சின். அவர்ட்ட ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுக்க போறியா? அவ்வளோ கான்டாக்ட் இருந்துச்சுன்னா முதல்ல எனக்கு சொல்லி சொட்டி, நான் வாங்கிக்கிறேன். சரி, அவ்வளோ கான்டாக்ட் இருந்தால் நான் போயிட்டு சச்சின் சார் ஹுசைன் மணிமேகல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்க சார் அப்படின்னு வாங்கிருக்க மாட்டேன். நான் அதை பண்ணிருக்க மாட்டேன்னா. சச்சின் ரிலீஸா இது சொட்டி. சச்சின் டைப்ல வந்து ஒரு கோல்ட் செயின் சொட்டி. சச்சின் டைப்ல வந்து ஒரு கோல்ட் செயின் சொட்டி. சொட்டி நகைச்சுவையெல்லாம் கட் பண்ணிக்கலாம், டக்குன்னு லாக்குள்ள போயிடலாம். குணா, சத்தியமா நான் தான் இந்த ஐடியா பண்ணேன். ஆனால் இப்போ நகைச்சுவைன்றா சொட்டி. உண்மையிலே அந்த சச்சின் டைப் ஆஃப் செயின் ஒன்று பார்த்து வச்சிருக்கேன். அது வந்து நம்ம கன்ஃபார்மாக வாங்குறோம். தம்பியோட பர்த்டேக்கு, குணாவோட பர்த்டேக்கு நான் விருப்பப்பட்டு நானா சுயமா யோசிச்சு நான் விருப்பப்பட்டு அந்த ஐடியா பண்ணிருக்கேன். எனக்கு இன்னும் புரியவே இல்லை. கோல்ட் செயின் சொட்டி. கோல்ட் செயின் தம்பிக்கு கிஃப்டா சொட்டி? கோல்ட் செயின் போட்டு பர்த்டே எதுமோ அப்படி போட்டு சும்மா அப்படி மாப்பிள்ள மாதிரி நடந்து வரணும் சொட்டி. சொட்டி தனியா நடந்து வரட்டும்டா அவன். அடிக்கிற வெயிலுக்கு மண்டை குழம்பு போய் எதனா ஒன்று வளரிட்டு இருக்க வேண்டிய சொட்டி. இதுக்கு ஆச்சும் ஒன்று பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு. என்ன சொட்டி, எங்க போயிட்டு இருக்க சொட்டி? என்ன சொட்டி பேசிட்டு இருக்க? என்ன யாராவது இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு யோசிப்பாங்களாடா? சொட்டி சிறப்பா பண்றோம் இந்த வாட்டி. என்ன விலைக்கு வித்துக்கிட்டு இருக்குன்னு தெரியுமா தெரியாதா உனக்கு? தெரிஞ்சுதான் இப்போ சேஃப்டி பண்றேன். அடுத்த வருஷம் இன்னும் சூப்பரா இருக்கும். இங்க செய்த கிஃப்டா வாங்கி கொடுத்து சரிப்பா தான் கன்ஃபார்மா கிஃப்டா? ஆமா சொட்டி, அதான் வாங்கி வேணுமா? கன்ஃபார்ம். சரி, அப்போ போய் ரெடியாக தான் ஆகிட்டு வந்துட்டா? ரெடி ஆகிட்டு வந்துடு. அப்போ அதுக்கு டைம் கொடுத்ததே பெரிய விஷயம். நான் போய் ரேட் வந்துடுறேன். ஏன்னா சொட்டீஸ் கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போல்லாம் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய ஷூட், நிறைய பிஸி ஸ்கெட்யூல் இருக்கிறதுனால ஃபேமிலி அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணும் அப்படின்றதுனால நிறைய விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்கிப் பண்ணுறேன். சரியான தூக்கம் கிடையாது, தூக்கத்தை ஸ்கிப் பண்ணுறது, சரியான டைமுக்கு சாப்பிட முடியாதனால மீலை ஸ்கிப் பண்ணுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா பிம்பிள். அது மாதம் கரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் அந்த பிம்பிள்ஸ் எப்படியாவது வந்துடும். ஒன்று போனால் இன்னொரு பிம்பிள் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பேட் லைஃப் ஸ்டைலை என்னால் ஸ்கிப் பண்ண முடியாது பிகாஸ் ஆஃப் ஒர்க் ஸ்கெட்யூல். ஆனால் என்னோட பிம்பிள்ஸை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ண முடியும். இப்போலாம் அந்த அன்னாயிங்கான பிம்பிள் வராமல் தடுக்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரியுமா? ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் அண்ட் இட்ஸ் நியூ பெஸ்ட் எவர் ஃபார்முலா. இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது மூலமாக ஜஸ்ட் 5 daysல பிம்பிள்ஸ் ரெடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது கிளினிக்கலி ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் திரும்ப பிம்பிள் வராமல் இருக்கவும் இது ப்ரிவென்ட் பண்ணும், விச் மீன்ஸ் நோ பிம்பிள் ஸ்ட்ரெஸ். ஸோ இப்போ என்னோட இந்த ஃபேவரட்டான ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணி தான் நான் இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். போய் ரேட் வந்துடுறேன். இந்த ஹிமாலயா பியூரிஃபைங் நீம் ஃபேஸ் வாஷ் வெறும் நீம் லீவ்ஸால மட்டும் இல்லைங்க. யங் லீவ்ஸ், மெச்சூர் லீவ்ஸ், ஸ்டெம், ஃப்ரூட், ஃப்ளவர், இந்த மாதிரி 5 முக்கியமான பார்ட் ஆஃப் நீம் பிளான்ட்டால உருவாக்கப்பட்டிருக்கு. இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு பிம்பிள் வராம ஹெல்ப் பண்ணுது. ஃபேஸ் வாஷ் பண்ணி இப்போ ஃபேஸ் பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரெஃப்ரெஷிங்காக ஃபீல் ஆகுது இல்லை? இந்த ஃபேஸ் வாஷ் தான் இப்போ ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் என்னோட பிம்பிள்ஸ் எல்லாம் பயங்கரமாக ரெடியூஸ் ஆயிருக்கு. இந்த ஃபேஸ் வாஷ்ல இருக்கக்கூடிய ஃபார்முலா இஸ் சோப் ஃப்ரீ அண்ட் இதில் ஸ்கின் ஃப்ரெண்ட்லி pH இருக்கு. அதனால இது என்னோட ஸ்கின்னை ட்ரை ஆக்காது அண்ட் இட் ஜஸ்ட் ஃபீல் க்ளீன், ஃப்ரெஷ் அண்ட் ஹைட்ரேட்டட். உங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய பிம்பிள் ப்ராப்ளம்லாம் இருந்தது, அதில் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க, நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் வாஷ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹிமாலயா நீம் பியூரிஃபைங் ஃபேஸ் வாஷ் அமேசான், நைகா, ஃப்ளிப்கார்ட் அண்ட் ஹிமாலயாவோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் வாங்குறதுக்கான லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். கோ கிராப் யூஸ் அட் கிரேட் டிஸ்கவுண்ட். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக ரெடி ஆயாச்சு. இப்போ நான் போயிட்டு ஒரு மாதிரி வேறு லெவல் அப்படி ஷர்ட்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த உசேனை கூட்டு போயிட்டு போற வழியிலேயே அவனை எதனா பிரெயின் வாஷ் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். ஏன் மனசே இல்லாம திருன்னு முடிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்கேன். ஐயோ பா, பாத்தீங்களா ஹாப்பியா? எப்படி ஊமை அப்படியே பொறுமையா போடுமா வேணாமான்னு வரா பாத்தீங்களா? தம்பிக்கு கிஃப்ட் வாங்கும்போது எந்த அக்காவாவது சந்தோஷமா இல்லாம இருப்பாங்களா? நீ இருப்ப சொட்டு எனக்கு தெரியும்.
என் மனசு முழுக்க அவ்வளோ ஹாப்பியா இருக்கு சோட்டி. நான் கேட்ட பையன் சார் இந்த மணி ரொம்ப சாஞ்சி கீழே வந்துடுறாரு. சரி போலாமா சோட்டி? நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர கேப்ல ஏதாவது லைட்டா மைண்ட் மாறிச்சா? ஒன்றும் வரல. கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் வரோம், நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து மட்டும் கொஞ்சம் எடுத்து வைங்கன்னு சொல்லிட்டேன். சரி வா போ. வாங்க போகலாம். வை சாட்ரா வாங்கிச்சு சோட்டி. சந்தோஷமா வாங்கியிருக்கேன் gift. சந்தோஷமா வாங்கியிருக்கேன். சத்தியமா கிடையாது. இவன் வாங்க இவனோட ஐடியா தான். சோகமா உட்கார்ந்து இருக்கா. only because of him. இருந்தாலும் நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கோம். நம்மளைய வீட்ல போட்டு கொடுத்தவனுக்கு வீட்ல போட்டு கொடுத்து திட்டு வாங்க வச்சவனுக்கு இது ஒண்ணுதான் இப்ப குறைச்சலா? அது நடந்து முடிஞ்சு புதைச்ச சம்பவம். அது முடிஞ்சு போச்சு. அதுக்கு அது அந்த சம்பவம் நடந்து 6-7 வருஷம் ஆகுது. தெரியுமா தெரியாதா? டீ வாங்கி டீ குடிக்கிறீங்களா? பாரு எவ்வளவு தெரியுமா, பல தௌசண்ட்ஸ் போச்சு. அது அதை பத்தி கவலைப்படல. இந்த வேலைக்கு விக்கிறீங்க நகை எல்லாம். இந்த வேலைக்கு வித்தா என்ன பண்றது? உசைன் மணிமேகலை சேனல்ல இருந்து நாங்க சொல்ல விரும்புகிறோம். நீங்க தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீங்க வந்து ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோல்டு வாங்கி வைங்க. போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏகப்பட்ட டிஃபரன்ஸ் இருக்கு. நான் வந்து என்ன சோட்டி கோல்டு வாங்கிக்கிறது கூட சரி, கோல்டு கிஃப்டா கொடுக்குற அளவுக்கு நீ வந்து சோட்டி பண்றீங்க. வந்து அம்மா சோட்டி வீட்ல இருக்கிற அளவுக்கு கிஃப்ட் கொடுத்து தப்பு இல்ல சோட்டி. கோல்ட்ல நல்லா சொல்றேன், நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வந்து பண்ணி நீங்க கோல்டா வாங்கி வச்சுக்கோங்க. உங்க நலன் கருதி நான் சொல்றேன். உலகத்துல இந்த கோல்டோட பிரைஸ் ஃபிக்ஸ் பண்றவங்க எங்க இருந்தாலும் சரி, தயவு செய்து கொஞ்சமாவது ஒரு லிட்டில் மனசாட்சி ஓட நீங்க யோசிச்சு பார்த்து கொஞ்சமாச்சும் ஒரு இதுக்கு மேல ஏறாம கம்மி பண்ணிட்டு கூட பரவாயில்ல. ஆமா, இதுக்கு மேல ஏத்திராதீங்க. அத நீங்க வந்து எதாவது முடிவு பண்ண முடியாது. ஒரு பவுனுக்கு 1 லட்சம் வாங்குனீங்கன்னா எப்படி? எனக்கு தெரிஞ்சு என்னோட கால்குலேஷன் படி நெக்ஸ்ட் இயர்லாம் வந்து ஒரு பவுன் வந்து 1.5 lakh 2 lakh ஆயிடும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்றேன்னா எல்லாரும் வாங்கி வச்சு கொஞ்சம் பத்திரமா சேஃபா நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டா கேஷா வந்து கோல்டா வாங்கி வச்சு. ஏன்னா எனக்கு ஒரு விஷயமா இருக்கு. ஒரு லட்சத்துக்கு வித்தீங்கன்னா குடும்பம் நடத்துறதா வேணாமா, கல்யாணம் பண்றதா வேணாமா, இந்த குழந்தைங்க எல்லாம் காது ஊத்துறதா வேணாமா, கடா வெட்டு நிகழ்ச்சி பண்றதா, கடா வெட்டுல தங்க போட மாட்டாங்களா? ஏதோ இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்றேன்னு யோசிச்சாலே முதல்ல தங்க தான் வந்து நிக்குது. நிகழ்ச்சி வேணா கேன்சல் பண்ணிக்கலாம் தோணுது. நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் முறுப்போருக்கு சிந்தனையோட நம்ம ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 23,000 நம்ம மேரேஜ் முடிச்சோம் இல்லையா? 26,000 இப்பெல்லாம் எல்லாரும் ஏதோ வந்து 60 lakhs 70 lakhs செலவு பண்ணி கல்யாணம் பண்றாங்களா? சோட்டி க்ரூஸ்ல கொடுக்குறாங்க. சோ அதான் டார்லிங்ஸ், எங்க சைடுல இருந்து கருத்து என்ன சொல்ல வரோம்னா இதான் சொல்ல வரோம். சொன்ன மாதிரி gift வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போறோம். இது வந்து இப்போ கூட ஒண்ணும் இல்ல சோட்டி, இது நம்ம வாங்கிருக்கோம் உனக்கு தெரிய போறது இல்ல. ஆமா, இந்த வீடியோவை இப்படியே நம்ம வந்து புதைச்சிரலாம், எவிடன்ஸ் எல்லாம் அழிச்சிரலாம். ஆனா ஆதாரத்தோட பில் பண்ணி வச்சுக்கலாம். சரி வாங்க போலாம். அதனால இப்படிதான் லூஸ் மாதிரி பேசிட்டு இருப்பா. அந்த மாதிரி போன வருஷம் ஒரு சிலித்தனமான ஒரு சம்பவம் நடந்தது. இப்போ தேங்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு அடுத்த வருஷம் எனக்கு தேங்க் பண்ணுவோம். ஏன்னா கொஞ்சம் லேட் ரியாக்ஷன் அவன் எல்லாமே. அதனால நீங்க அதை கண்டுக்காதீங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா எங்க போறோம்? வீட்டுக்கு போறோம். கேக் ஆர்டர் பண்றோம், கட் பண்றோம், கிஃப்ட் கொடுக்குறோம், என்ஜாய் பண்றோம், சாப்பிடுறோம். மத்தெல்லாம் அங்க கண்டினியூ பண்றோம். ஓகே, எங்களுக்கு ஒன்னு கிடைச்சது. இந்த கிஃப்ட் கொடுப்போம். விலை போட்டு வாங்குனதுக்கு அயன் பாக்ஸ் ஆடி மாசமாமா எல்லாம் நகை கடையிலயும் நகை வாங்கினா ஏதோ இது கொடுக்குறாங்க போல் இருக்குது. அதனால வந்து நீங்க வாங்கின இது அவ்வளோ அப்படி அமௌண்ட் போட்டு வாங்கினதுக்கு நான் ஒரு 5 வச்சிருந்தாங்க. ஒன்று ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னா அயன் பாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஏன்னா ஸ்டீமர்னு ஒன்று வாங்கி வச்சு அது எதுக்கும் யூஸ் பண்ண முடியல பெருசான. ஸோ நம்ம பழைய மாடலுக்கு இப்போ அயன் பாக்ஸ் ஒன்று ஃப்ரீயாக ஓசியில் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அயன் பாக்ஸ் உனக்கு செயின் தண்ணி லீக் ஆகுது அந்த ஸ்டீமர்ல. அதனால இது கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றதால இது வாங்கிட்டோம். முன்னாடி பிறந்த மூத்த அக்காவுக்கு அயன் பாக்ஸ், ரெண்டாவது பிறந்த செகண்ட் பீஸுக்கு வந்து தங்க செயின். ஐ டோன்ட் ஃபீல் இட் இஸ் நியாயம். லெட்ஸ் கோ. என்ன சார் பர்த்டே இந்த வருஷம் வேற இதே ஒரு ப்ராப்ளமா இருக்கு நமக்கு. என்ன ஃப்ரோசன் பாட்டில்? ஓ நீயே கேக் வாங்கிட்டு வந்து வெட்டுற. யாரும் கேக் வாங்கி வச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைச்சு நீயே ஜூஸ் வாங்கி குடிக்கலாம். பட்டர்ஸ்காட்ச் மில்க் ஷேக் எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நீ வாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஏனுமே எனக்கு பிடிக்காத ஃப்ளேவர் தான் இது வாங்கும்னு எனக்கு தெரியும். அதனால எனக்கு பிடிச்ச ஃப்ளேவர் நானே வாங்கிட்டு வந்துட்டேன். இங்க இரு, நான் சர்ப்ரைஸா கேக் பர்த்டேக்கு பாத்தியா என்ன பத்தியா உலகமே கொண்டாடுது. சூப்பர் ஸ்டாரோட படத்துக்கு அந்த கலெக்ஷன் எடுத்து வச்சுட்டு பார்த்தல. ஏன் அந்த டேட்டை செலக்ட் பண்ணாங்க? ஏன்னா அது வியாழக்கிழமை இல்ல, ஏன்னா அது குணாவோட பிறந்த நாள். எங்க கேக்க காணோம்? இருக்கு. சரி ஒரு நிமிஷம், என்னனாலே சந்தேகப்பட்டேன்.
இதெல்லாம் கொண்டு வந்து வச்சேன். ஆசைப்பட்டு அவர் ஆசையில் நானே அல்பாஸ் எடுத்து சாப்பிடணும்னு ஆசைப்பட்டேன். வாவி உங்ககிட்ட வந்து கொடுத்து அனுப்பிச்சேன் பாரு நான். மீன்வைல் கேக்கெல்லாம் வேணும் ஆர்டர் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வேற மாதிரி எப்படி இது மாதிரி யாராவது ப்ரேயரா கேக் கட் பண்ணிருப்பாங்களா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி? நம்ம பண்ணிருக்கோமே. என்ன பண்ணிருக்கோமே? ஏமாத்தி சேனல்ல வந்து நாங்க பர்த்டே கேக் பண்ணது கட் பண்ணதா சொல்லி முன்னாடியே கட் பண்ணிருக்கோம். நம்ம சேனல் சத்தியமா அந்த மாதிரி ஒரு சேனல் கிடையாது ஜோடிஸ். இவனோட சேனல் வளர்ச்சியை தடுக்கிறதுக்காக இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். இவன் தெரிஞ்சு எதிர்கட்சி அனுப்பின ஆளுன்னு நினைக்கிறேன். இதை நம்மளே கட் பண்ணி சாப்பிட்டு வேணாம். நம்ம அதாவது அவனுடைய பர்த்டே vlog ரெக்கார்ட் பண்றதுக்காக அவனே வந்து ட்ரைபாட்லாம் எடுத்து செட் பண்ணக்கூடிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஃபேமிலி இஸ் அவர் ஃபேமிலி. என்னோட கேமராவோட சேஃப்டிக்காக. எஸ் பை தி வே இதை ஷூட் பண்றது இவனுடைய கேமரா. இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஒரு ஃபேமிலி இருக்கிறதுனால மட்டும்தான் இத்தனை வருஷமா சக்சஸ்ஃபுல்லா இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் vlogsலாம் ஷூட் பண்ணும்போது நாங்க வந்து கேமரா கடன் வாங்கிடுறது. சொந்த வீட்டுக்குள்ள இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், கதறுவோம் அந்த கேமரா நீங்க வச்சுக்கோங்கன்னு கேட்பான். அந்த வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஆக்சுவலி சுடி ஷிஃப்ட் ஆகலாமா ஆன் பண்ணி அதுல இருந்து எடுத்து வீடியோ ஷூட் பண்றதுக்கு மொட யா போன் எடுத்தாலே நான் என்னோட கண்டென்ட்லாம் பாப்பாங்கங்கிற திமிரு, ஆணவம், அகம்பாவம். இவனெல்லாம் வச்சு லைவ் வியூ போயிருந்தானா இன்னத்துக்கு ஆயிருக்கும். யோசிச்சு பாரு. சிங்கத்தோட பிறந்த நாளுக்கு புலி பக்கத்துல கேக்கு. புலி இருக்கு, சிங்கம் எங்க இருக்கு? மணிமேல் நினைக்கிறது எல்லாமே நடக்கணும் சாமி. பிறந்த நாள் உனக்கு இல்ல, யாருக்கு கேக்கு கட் பண்ணாலும் நான் வேண்டிப்பேன். எனக்கு அந்த ஆண்டவன் வேண்டாமலேயே கொடுப்பார். Happy birthday to Marvelous Souls brother. Many more happiness of the day. Whatever you wish, may everything happen. அது கூட மேல தான் நடக்கணுமா? ஆகஸ்ட்ல நடக்கணும். உனக்கு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. தேதி 14 உன் பர்த்டே. FDFS டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் கூலி படத்துக்கு. இன்டர்வல்ல பாப்கார்ன்ல இருந்து, சாண்ட்விச்ல இருந்து, கோல்ட் காஃபில இருந்து எது கேட்டாலும் உனக்கு ஃப்ரீ. இதான் gift. ஓகே. அவன பாருங்க. பர்த்டே vlog வேணும்னு கேட்டிருந்தீங்க. சோ vlog நல்லபடியா முடிஞ்சு. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா? டெஃபினட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்களை மீட் பண்றோம். gift சொல்லவே இல்லையே. என்ன gift இருக்கு கொடுக்கிறதுக்கு? சர்ப்ரைஸ் gift சுடி. அது சர்ப்ரைஸ் எல்லாம் சொல்லி எடுத்து சொன்னோம். நானே ஒரு பெரிய gift தான், பட் இருந்தாலும் அதுக்கும் ஒரு gift தேவைப்படும் இல்லையா? ஐயோ மறந்தே போயிட்டேன். இவனே ஒரு பெரிய gift தான். ஓடு. சுடி. gift நீ சொல்லி அப்ப. அத எப்படி சொல்ல கொடுத்துறலாம் ஸ்ட்ரைட்டா. சரி எடுத்து ஆமா எடுத்து கொடுத்தலாம். குணா முழுக்க ஐடியா தான். இது வந்து வாங்க விடாம தடுத்தது. கண்டிப்பா பண்ணிருக்கோம். இது பண்ணிச்சு அங்கேயே உட்கார்ந்து புலம்பிச்சு அது நான் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். சந்தேகமே இல்ல. காட்றேன். இந்த gift எடுத்து வரேன். இவ்ளோ முன்னுரை தேவையா? இல்ல ஒரு இதுக்கு வந்து இவ்ளோ முன்னுரை ரெக்கார்ட் பண்ணலைனாலும் நான் நம்பி இருப்பேன். சாதாரண விஷயம் கிடையாது இது. அது எனக்கு தெரிஞ்சதுனால தான் வேணான்னு. இது வந்து ப்ராப்பரா பிளான் பண்ணி நான் முன்னாடியே கால் பண்ணி அவங்களை புக் பண்ணி அவங்களை எடுத்துக்க சொல்லி இந்த ஸ்டைல் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துட்டு வந்தது. ஆனா அதை வாங்கும்போது என்னென்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு பாப்பீங்க. இதை குணாட்ட சொல்லணும் இல்லையா? வாங்குறது போடாம தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை பண்ண ஆகுவேன். அப்ப கண்டிப்பா பண்ணிருக்கோம். பில் பண்ணும்போதும் இது வேணுமா? கண்டிப்பா பண்ணிருக்கோம். நான் அடுத்த வேலை சோத்துக்கு வழி இல்ல அப்படின்ற அளவுக்கு பண்ணிருக்கோம். அந்த காசை கொடுத்து நம்ம வந்து இதை வாங்கணுமா அப்படின்ற அளவுக்கு பண்ணிருக்கோம். எப்படி சொல்லி கட்ட எப்படி தெரியும், எனக்கு தெரியும். எக்ஸ்பீரியன்ஸ் சின்ன வயசுல இருந்து அதான் பண்ணுது. அது இது பண்ணும்போது இதெல்லாம் வேணாம், இது வேணுமா இல்ல நம்ம அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நிறைய புலம்னா பில் பண்ணும்போது ரிட்டர்ன் பண்ணா நீங்க திருப்பி அதே காசு கொடுத்துருந்தா கேட்டா இதுக்கப்புறம் நானும் ஒண்ணா சேர்ந்து எப்போ ஒண்ணா சேர்ந்து இருந்தோம், இனிமேல் இருக்கிறதுக்கு எதுக்கு இருக்கணும்? இந்த மாதிரி ஒரு பிறவியோட நான் ஏன் இருக்கணும்? நிறைய டிவி சேனல்ஸ் யூடியூப் சேனல்ஸ்லாம் பண்ணுவாங்க. க்ளோஸ் கண்ணுல இருந்து வாயில இருந்து மூக்குல இருந்து எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுவாங்க. அது எடிட்டிங்ல பண்ணோம். ஓ அப்படி போடுறா. இதுதான் என்னோட டிசைன். இதே டிசைன் தான் நான் போட்டுருப்பேன் சின்ன வயசுல இருந்து. கண்டுபிடிச்சு சொன்னேன். நல்லா இருக்கணும். இது சச்சின் ஸ்டைல் ஆமா இது. இந்த இதுதான் நான் போட்டுருப்பேன் சின்ன வயசுல இருந்தே அடம்பிடிச்சு. ஆனா இது என்ன மேட்டர்னா போட்டு பாக்குறேன். போட்டு கொடுப்பேன். என் சைஸுக்கு வச்சு பார்த்தேன். இல்ல இதுதான் கரெக்டா இருந்தது.
ஏய் சுடி நான் கண்ணாடி சுடி நான் சொல்றேன்ல எனக்கு இங்க கிட்ட இருந்துச்சுன்னா இங்க வந்து குணா வந்து லென்த்தா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கா சுடி என்ன சுடி சுடி செயின் போட்டு கெத்த நடந்து வரக்கூடாது அவன் முன்னாடி இந்த வர இரு கொடுத்துட்டியாடா தட்டி விட்டுறாதீங்க வாங்க ஐயோ அவ்வளவு அவசரமா இருக்கு ஐயோ ஐயோ மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு என்ன நடிப்புடா இது சுடி அங்க வரும்போது ஐயோ ஐயோ இங்க ஐயோ பாக்குறேன் என்னென்ன பண்ணிருக்கேன்னு நான் பாக்குறேன் பட் இருந்தாலும் என்னென்ன பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியும் இப்படி இருக்கு பாரு இதுதான் ஆக்சுவலா எனக்கு என்னுடைய ஃபேவரட் டிசைன் கண்டிப்பா நீ இதை வந்து பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் நான் சத்தியமா இந்த ஐடியா எனக்கு கிடையாது இவன் என்ன தெரியுமா சொன்னா அளவுலாம் இல்ல ஒரு கவர் வச்சு ஒரு 5000 rupees கேஷ் வச்சு நீங்க ட்ரீட் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு 10000 அப்புறம் 5000 மாத்தின மாதிரி இருந்தது 10000 தான் சொன்னானே 10000 5000 கொடுத்துட்டு அவங்க போய் சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸோட வந்துருவான்னு சொல்லிட்டு ஏமாத்த பார்த்தா பிரில்லியன்ட் ஐடியா பண்ண நான் நைஸ் பட் ஆக்சுவலி நல்லா இருக்கா சரி ஹாப்பியா சொல்லி நீங்க சுடி எனக்கு ஐயோ தெரியுமே ஃபேஸ்ல தெரியும் தரதா தெரியும் நான் பார்த்தேன் நான் லைவா பார்த்தேன் ஹாப்பியா இருந்தது இததான் வந்து பண்ணனும் இதுதான் gift-ஆ கொடுக்கணும் அப்படினு சொல்லிட்டு உட்கார்ந்து ஃபுல்லா ஃபிக்ஸ் பண்ணி இதுதான் வாங்கணும்னு சொல்லிட்டு ஒத்த கால் நின்னு வாங்கிட்டு வந்து இப்படி மாட்டி விட்டு என்னை சந்தோஷப்படுத்துனது இவன் தான் இட்ஸ் full Usain's gift only yeah so it's up to எப்படி நல்லா அதான் only வந்து boys can know this அப்போ நம்ம மூணு பாய்ஸ்க்கு தான் பாய் ஐ அம் பாய் only நான் எப்ப கேர்ள் ஆனே ஏன் விஷயத்துல மட்டும் நீ 100% கேர்ள் நீ எதுக்கு இந்த பக்கம் நின்னுட்டு இந்த பக்கம் வா இப்படி ஓரமா இன்னொரு விஷயம் என்னன்னா இதை விட பெருசா பார்த்தோம் இதை விட இதே மாதிரி மாடல்ல லென்த்தா பார்த்தோம் அதுவும் இல்ல பில்லு லென்த்தா போட்டதனால நம்ம வந்து பில்லு கொஞ்சம் அதிகமா போட்டாங்க இல்ல ஆக்சுவலா வந்து அப்படி லென்த்தா போட்டா நல்லா விளையாடும் போது எனக்கு தூக்கிடும் இதுதான் வந்து வராது வெளியே இப்படிதான் போடும் விளையாடும் போது கஷ்டமா இருக்குமா இது தெரியாம போச்சு கூட இல்லடா விளையாடும் போது நமக்கு அது விளையாட்டு தான் முக்கியம் நான் என்னென்ன விளையாட்டு விளையாடுவேன் தெரியுமில்ல ஆமா ஆமா அப்படி போய் நின்னு வாழ்க்கையில தங்கச்சி விளையாட்டு தான் முக்கியம் நானே இல்ல சொல்லி இது வந்து டெய்லி யூஸ் கல்டி வைக்க தான் தேவையில்ல விளையாடலாம் என்ன வேணா பண்ணலாம் எதுவுமே ஆகாது இது வந்து எதுவுமே ஆகாது அதெல்லாம் பிரில்லியண்டா பிளான் பண்ணி தூக்கிருங்க எப்படி நல்லா இருக்குல்ல ஐயோ ஓகே ஃபைன் இட்ஸ் நைஸ் மாதிரி ஹாப்பியா மனசுல நினைச்சபடியே செஞ்சு முடிச்சதுல அப்படி ஒரு ஆனந்தமா இருக்கு பா தொண்டை தண்ணி குடிச்சு நின்னுற போது ஹார்ட் நின்னுற போது so may this birthday be a fantastic rocket ஆமா ஆமா ஹாப்பி பர்த்டே குணா சரி நீ காண்டா நீ கிளம்பி நாங்க அப்படியே அவுட்டிங் போறோம் ஒரு பேருக்கு எலும்பு ஓட்டிட்டு இருக்கு சோட்டி ஆமா சோட்டி படத்துல இப்படி திருப்புனா சரி thank you sister doctor சரி சார் குடு இல்ல ஓகே ஃபைன் this birthday நல்லா என்ஜாய் பண்ணேன் நெக்ஸ்ட் டைம் உங்களை மீட் பண்றோம் ஏ சந்தோஷ் சார் நம்ம குணா கழட்டி வச்சுக்கோ திருடர்கள் ரொம்ப ஜாஸ்தி இருக்காங்க திருடிகள் ஜாஸ்தியா இருக்காங்க திருடிகள் ஜாஸ்தியா இருக்கிறார்கள் அக்கா திருடின்னு ஒருத்தி இருக்கா கொண்டு போய் கொடுத்து காசா வாங்கிட்டு வரலாமான்னு கேட்டிருக்கா என்ஜாய் மே காட் bless you ஓகே சரி காண்டா போகுது சரி ரிலாக்ஸா போ சரி ஓகே பை ஓகே டார்லிங்ஸ் பை இல்ல ஹாப்பியா பாத்துட்டு இருந்தேன்